ஓகே. ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் ஈவெண்ட் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ we have a time check. So let's start sharp at 6. So we wanted to start it with a Tamil Thai வாழ்த்து. So I just wanted to play it. Fine. என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் நவ்னீத் ஹியர். ஐ திங்க் நிறைய பேர் நம்ம கம்யூனிட்டியிலேருந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. லாஸ்ட் 5 இயர்ஸாக நம்மளோட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes ஐ வில் டேக். இது வரைக்கும் கம்யூனிட்டியில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், இன்செப்ஷன்ல இருந்து எப்போ ஆரம்பித்தோம், என்ன பண்ணிட்டு இருந்தோம், இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஏஐ கோயம்புத்தூரை வந்து ஏஐ தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் நம்ம ரீபிராண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் தமிழ்நாடு, ஏன் தமிழ் எல்எல்எம்ஸ், தமிழ் ஏஐல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அதை பற்றி சின்ன ஜிஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அபிநந்தனோட டெக்னிக்கல் செஷனுக்கு போகலாம். அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து கூகுள் ஃபார் டெவலப்பர்ஸ் ஓட கொலாபரேஷனோட நம்ம பண்றோம். ஸோ தேங்க்ஸ் டு கூகுள் கம்யூனிட்டிஸ் டீம், கூகுள் ஃபார் டெவலப்பர்ஸ் டீம் அண்ட் பிரசாத் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் நம்மளுக்கு கூகுள்ல இருந்து ஒரு ஸ்பீக்கர், கூகுள்ல இருந்து கிடையாது, இஸ் கூகுள் டெவலப்பர் எக்ஸ்பர்ட், ஒரு ஸ்பீக்கரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஜெமினாய் அவரோட ஏபிஐ யூஸ் பண்ணி எப்படி அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்றது அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல போறாரு. அண்ட் நம்ம ஏஐ கோயம்புத்தூரோட டென்சர்ஃப்ளோ யூசர் குரூப் கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம ஒரு சாப்டர் வச்சிருக்கோம். எதுவும் சப்போர்ட்டட் பை கூகுள். ஸோ இது வந்து ஏஐ தமிழ்நாடு, ஏஐ கோயம்புத்தூர், கூகுள் ஃபார் டெவலப்பர்ஸ் அண்ட் டென்சர்ஃப்ளோ யூசர் குரூப் எல்லாமே வந்து ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட்டாக நம்ம பண்ணுற ஈவெண்ட் இது. ஸோ ஏஐ தமிழோட கலம்பகம்னா மல்டி ஃபேசட், மல்டி டைமென்ஷனல். ஸோ நிறைய டைவர்ஸ் செட் ஆஃப் பீப்புள், டைவர்ஸ் செட் ஆஃப் டெக்னிக்ஸ், லாங்குவேஜ், ஏஐ எல்லாமே நம்ம பேசுறதுனால கலம்பகம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். இது வந்து ஒரு முன்னோட்டம் தான். இதோடைய ரியல் மெகா ஈவெண்ட் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் அப்போ நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு ஆஃப்லைன் ஈவெண்ட்டாக இருக்க போகுது. ஓகே, அந்த ஈவெண்ட்டுக்கான ஒரு சின்ன முன்னோட்டம். ஏன்னா ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன ஒர்க் எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஈவெண்ட்டாக இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஜேர்னி பற்றி நம்ம பேசிடலாம். ஏஐ கோயம்புத்தூர் ஜேர்னி. ஸோ ஏஐ கோயம்புத்தூர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆர் டீம் நம்மளுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கூகுள் டெவலப்பர் குரூப் கோயம்புத்தூரோடையும், ஓப்பன் மைண்ட் ரிசர்ச் கிளப்பை ரன் பண்ணுறதுலேருந்தும், டென்சர்ஃப்ளோ யூசர் குரூப் ரன் பண்ணுறதுல வந்து நம்மளுக்கு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2017 நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஆக்டிவாக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2018 வந்து ஒரு இண்டிபெண்ட் கம்யூனிட்டி, அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு இண்டிபெண்ட் கம்யூனிட்டி ஆரம்பிச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து நம்ம ஏஐ ஒன்னா வந்து லேர்ன் பண்ணலாம். அப்போதான் அந்த ஏஐயோட ஒரு பூமிங் ஃபேஸ், அந்த பூம் ஆகிற ஃபேஸ்ல இருக்கும்போது ஏஐ லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன லேர்னிங் குரூப் ஆரம்பிச்சுது. இன்னைக்கு வந்து ஒரு 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 5000 மெம்பர் கிளப்பா, ஒரு கம்யூனிட்டியா, ஒரு ஏஐ தமிழோடுங்கிற ஒரு 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 நல்ல பேன் இண்டியா லெவல் விசிபிலிட்டியோட நம்ம கிரியேட் ஆயிருக்கோம். எங்க ஆரம்பிச்சதுன்னா 2018 நம்ம வந்து போஸ்ட் போட்டோம். நம்ம வந்து வி ஆர் ஆர்கனைசிங் ஃபர்ஸ்ட் மீட்டப். டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. யாராவது வந்து வென்யூ அண்ட் சப்போர்ட் ஆர் ஸ்பீக்கர் சப்போர்ட் நம்மளுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு போட்டிருந்தோம். நீங்க பாத்தீங்கன்னா October 2018 அப்படின்னு இங்க இருக்கும். அங்கிருந்து நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து 2019 வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். கேசிடி டெக் பார்க்ல ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். சொல்ல போனா நம்மளுக்கு ஒரு குரூப் இருக்கு. நிறைய பேர் அந்த குரூப்ல இருந்து இங்க ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஒரு 800 பேர் இருக்காங்க. அந்த குரூப் எதுக்காக ஆரம்பிச்சதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்றதுக்காக, இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஆரம்பிச்சது. ஸோ டெய்லி நம்ம புது புது டெக்னிக் படிக்க இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நம்ம குரூப்ல ஷேர் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த குரூப் அப்படியே க்ரோ ஆகி 250 பேர் ஆனாங்க. ஸோ முதல்ல வாட்ஸ்அப்ல 250 லிமிட் இருந்துச்சு. ஸோ அந்த ஏஐ கோயம்புத்தூர் 1, ஏஐ கோயம்புத்தூர் 2, ஏஐ கோயம்புத்தூர் 3 அப்படின்னு 3 குரூப்பா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு 2022 போல வாட்ஸ்அப் 1000 மெம்பர் லிமிட் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ குரூப் 1ல மட்டுமே வந்து ஒரு 800 பேர் இருக்காங்க. நிறைய பேர் அங்கிருந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்னா, நிறைய கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஏஐ மாடல், ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்பீஷிஸ் கிளாசிஃபையர் நம்ம ஃபேஸ்புக் டெவலப்பர் சர்க்கிள் அண்ட் கூகுள் டெவலப்பர் குரூப்போட சேர்ந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது 2019. அண்ட் அந்த டைம்ல வந்து தாட் ஒர்க்ஸ், கேஜி, தே ஆர் வெரி ஜெனரஸ். தே ப்ரொவைடட் அஸ் ஸ்பேஸ் நம்மளுடைய ஈவெண்ட்ஸ் ரன் பண்றதுக்கும்.
நம்மளுக்கு அதர்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் பிவரேஜ் சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து பண்ணது த்ரூ கம்யூனிட்டி. அதுக்கப்புறம் நிறைய காலேஜஸ்ல வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய காலேஜஸ்ல போய் ஸ்டூடெண்ட் இம்பேக்ட் வந்து நம்ம கம்யூனிட்டி மூலியமா கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் 2020 வந்து ஸோ 2018 ஏன் கோயம்புத்தூர் ஆரம்பிச்சோம். 2020 வந்து டென்சர்ஃப்ளோ யூஸ் குரூப் அப்படின்னு அக்ராஸ் இந்தியா வந்து ஒரு 10 சாப்டர்ஸ் ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஏன் கோயம்புத்தூர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு டென்சர்ஃப்ளோ யூஸ் குரூப் அஃபிஷியலி சப்போர்ட்டட் பை கூகுள். ஓகேங்களா? ஸோ இது கூகுள் கம்யூனிட்டிஸ்க்கு கீழே வரும். ஸோ 2020 வந்து நம்ம ஒரு மெகா லான்ச் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 250 பேர் வந்திருந்தாங்க. கோயம்புத்தூர்ல தான் ஆஃப்லைன் ஈவெண்ட் பண்ணோம். ஸோ அதுல நல்ல ரீச், நிறைய பேர் அதுல இருந்து பெனிஃபிட் ஆனாங்க. ஒரு க்ளோஸ் நிட் குரூப், ஆக்டிவ்லி ஒர்க்கிங் குரூப் வந்து கிரியேட் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு நாள் நம்ம ஈவெண்ட் பண்ணோம், அப்புறம் அப்படியே போயிட்டோங்க இல்லாம டெய்லி இன்டராக்ட் பண்ற மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் ஆச்சு. பட் அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும், கொரோனா வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம கம்யூனிட்டியில் வந்து சின்ன பசங்க கூட இருக்காங்க. எங்க அர்ணவ் பார்த்தீங்கன்னா, அர்ணவ் இப்போ இஸ் நவ் 14 ஒரு ஓல்ட் கிட். அப்போ வந்து 11 இயர் ஓல்ட் கிட்டா இருக்கும்போதே நம்ம கம்யூனிட்டியில நிறைய ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்ம கம்யூனிட்டியில் லைக் 10 இயர் ஓல்ட் கிட்ல இருந்து 70 இயர் ஓல்ட் மெம்பர் வரைக்கும் வி ஹேவ் டைவர்ஸ் செட் ஆஃப் பீப்புள். ஸோ அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஆன்லைன் ஈவெண்ட்ஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதுல ஒன்று வந்து மேஜர் ஈவெண்ட் நான் இங்கே போட்டிருக்கேன், டென்சர்ஃப்ளோ எவ்ரிவேர் தமிழ் அப்படின்ட்டு. கம்ப்ளீட்லி டென்சர்ஃப்ளோ டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தியும், அப்புறம் தமிழ் விக்கிபீடியா, அப்புறம் தமிழ் என்எல்பி. அப்போ வந்து சாட் ஜிபிடி எல்லாம் அப்போ வரல. அப்போ வந்து எல்எல்எம்ஸ் இருந்துச்சு, ஜிபிடி 1, 2 எல்லாம் இருந்துச்சு. மோஸ்ட்லி அது எல்எல்எம் கூட சொல்ல முடியாது, அதெல்லாம் ஸ்மால் ஸ்கேல் மாடல்ஸ் தான். அப்போ இல்லாதப்பவே வந்து தமிழ் கம்ப்யூட்டிங் பத்தி ஃபுல்லாமே வந்து இந்த ஈவெண்ட்ல நம்ம பண்ணியிருந்தோம். அது வந்து 2011 நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சீரீஸ் ஆஃப் பூட் கேம்ப்ஸ், ஈச் ஒன் டீச் ஒன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலோட நம்ம கொலாபரேட் பண்ணி ஒரு 5 டே கம்ப்ரென்சிவ் மிஷின் லேர்னிங் பூட் கேம்ப் நம்ம பண்ணோம். ஸோ இதுல ஃபுல்லாமே ஒரு ஏஐஎம்எல்ல வந்து ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு 5 வீடியோஸ் வித் ஈச் 2 hours, ஒரு 10 hours ஆஃப் வீடியோ. நீங்க இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். ஏஐனா இதுதான், டீப் லேர்னிங்னா இதுதான், மிஷின் லேர்னிங் இதுதான். ஸோ இந்த ரிசோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா ஆஃப்லைன் ஈவெண்ட் பண்ணல. 2023 வந்து ஒரு மெகா ரீபூட் நம்ம டென்சர்ஃப்ளோ யூஸ் குரூப் அண்ட் ஏஐ கோயம்புத்தூர் மூலியமா நம்ம திருப்பி நம்ம வந்தோம். ஸோ என்ன ஆச்சுன்னா, கோயம்புத்தூர் இட்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் எஜுகேஷன் ஹப் அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரீஸ். பட் நிறைய டெக் பீப்புள் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து கோயம்புத்தூர் விட்டு வெளியே இருந்தாங்க. சென்னையில, பெங்களூர்ல, ஹைதராபாத்ல, இல்ல அப்ராட்ல அந்த மாதிரி இருந்தாங்க. ஓகே, பட் இந்த கொரோனா வந்ததுனால இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற ஒரு கல்ச்சர் வந்துச்சு. எல்லாமே திருப்பி கோயம்புத்தூருக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ சித்தார்த், ராஜு, அபிநயா, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவா கம்யூனிட்டியில கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிற பீப்புள் எல்லாமே வந்து திருப்பி கோயம்புத்தூர்ல வந்தாங்க. ஸோ அது ஒரு மறுபடியும் அந்த குரூப் ஃபார்ம் ஆகி ஒரு ஆக்டிவ் ஒர்க்கிங் குரூப்பா மறுபடியும் மாறிச்சு. ஸோ இந்த டென்சர்ஃப்ளோ யூசர் குரூப் ரீபூட்க்கு அப்புறம் நம்ம சில தமிழ் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தோம். குமரகுருவிலையும் வந்து ஒரு 3 months ஆகோ அக்டோபர் மாசத்துல வந்து ஒரு இன்ஃபிட் மூலமா ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுனால கிடைச்ச அனுபவம், ஏன்னா தமிழ் லிங்குவிஸ்டிக்ஸ் ஒரு பக்கத்துல இருக்காங்க, கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ் அவங்க ஒரு சைட்ல இருக்காங்க, ப்ராப்பர் கோர் ஏஐ பீப்புள் லைக் ஏஐல அல்காரிதம்ஸ், மேத் எல்லாம் தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்குள்ள எந்த விதமான தொடர்புமே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் ஹார்ட் கோர் டெக் பீப்புள் வந்து எல்எல்எம், ஸ்டேபிள் டிஃபியூஷன் அப்படின்னு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல பார்த்தீங்கன்னா தமிழ் லிங்குவிஸ்டிக்ஸ் நல்ல வார்த்தை, எழுத்து இதுல எல்லாம் நல்லா தெளிவா அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய ஆர்னன் மாடல், சீக்வன்ஸ் மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணி சின்ன சின்ன அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து பிரிட்ஜ் பண்ணணும். ஏன்னா தமிழ்ங்கிற ஒரு லாங்குவேஜ் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், பட் ஸ்டில் இன் யூஸ், ஸ்டில் இன் பப்ளிக் யூஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 8 கோடியிலிருந்து 10 கோடி பீப்புள் வந்து தமிழ் பேசுறாங்க. பட் எப்படின்னா, இந்த சங்க தமிழ்ல இருந்து மாடர்ன் கண்டெம்பரரி தமிழ், அதுல இருந்து கம்ப்யூட்டர்ஸ்க்கு தமிழ் வந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஏஐக்கு தமிழ் வந்தாதான் ஆஸ் அ லாங்குவேஜ் வந்து எவால்வ் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நீங்க சாட் ஜிபிடி, இப்போ கம்ப்யூட்டர் பயன்படுத்துறீங்க, கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க இங்கிலீஷ் மட்டும் தான் பார்க்க முடியும், தமிழோ இல்ல தெலுங்குவோ இல்ல வேற ஏதோ ஒரு லாங்குவேஜோ நீங்க பார்க்க முடியாது அப்படின்னா, இப்போ கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணணும்னாவே உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் தான் தெரியணுங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ லெட்ஸ் டேக், இப்போ தமிழ், இப்போ எல்எல்எம்ஸ் இருக்கு. இப்போ வந்து பில் கேட்ஸ் சொன்ன மாதிரி த வே வி கம்யூனிகேட் வித் சிஸ்டம்ஸ் வில் சேஞ்ச்.
ஓகே, இந்த எல்எல்எம்ஸ்க்கு அப்புறம் லாங்குவேஜ் பேஸ்டா மாறும். நிறைய ரேபிட்ன்ற ஒரு டிவைஸ் வந்திருக்கு, பின் அப்படின்ற ஒரு டிவைஸ் வந்திருக்கு. இப்போ மோர் கான்வர்சேஷனலா போகும்போது இந்த தமிழ் நெக்ஸ்ட் லெவலுக்கு எவால்வ் ஆகி ஏஐக்கு ரோபஸ்டா வந்தாதான் இந்த லாங்குவேஜும் நம்ம ப்ரிசர்வ் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய அட்வான்ஸ்மெண்ட், நிறைய யூஸ் கேசஸும் வரும். அதுல மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டேட்டா செட். ஓகேங்களா? ஸோ அபிநயா வந்து ரீசெண்டா கோகே ஃபார் ஏஐ அப்படிங்கிற ஒரு குளோபல் ஏஐ கம்பெனியோட, ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனியோட சேர்ந்து ஆயாங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணாங்க. அதுலயும் நம்ம நிறைய டேட்டா செட் குரேஷன் எஃபர்ட்ஸ்ல வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோடைய தொடர்ச்சியா, ஸோ இந்த லாஸ்ட் 2023ல நம்மளுக்கு கிடைச்ச அனுபவம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம ஏஐ தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல என்ன நம்ம 5 இயர்ஸா இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2000 மெம்பர்ஸ் ஸ்ட்ராங். 5000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றது ஆல்மோஸ்ட் ஒரு 1000 to 1500 பீப்புள் வந்து ஆக்டிவா இருக்காங்க. விசிபிலிட்டி இருக்கு, நம்மளோட இன்டராக்ட் பண்றாங்க. ஸோ ஏன் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னா, வந்து நாலேஜ் ஷேரிங் அண்ட் எஜுகேஷன். ஓகேங்களா? டயர் 3 சிட்டிஸ் கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, சேலம், திருச்சி. ஓகே, டவுன் சவுத் போனீங்கன்னா ஸ்டில் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நைவா ஒரு ஒரு பேசிக் லெவலில் தான் இருக்காங்க. அவங்களுக்கான நாலேஜ் ஷேரிங் இன் ஏஐ இன் தமிழ் லாங்குவேஜ், இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஏஐ ரீசர்ச். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஏபிஐ டெவலப்பர் ஆகிட்டாங்க. சாட் ஜிபிடி வந்த உடனே அப்படியே ஏபிஐ எடுத்து ஒரு அப்ளிகேஷனோட இன்டிகிரேட் பண்றது, ஏஐ பில்ட் பண்றது. பட் தட்ஸ் ஃபைன் ஃபார் டெம்பரரி யூஸ் கேசஸ். பட் லாங் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கோர் ரீசர்ச் டீம் பில்ட் பண்ணணும். அப்போதான் நம்ம நிறைய நாவல் அல்காரிதம்ஸ் அண்ட் டெக்னிக் வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா ஒரு ஏஐ கோயம்புத்தூர் ரிசர்ச் குரூப் பண்ணி இருக்கு. உங்களில் யாராவது ரிசர்ச்சில் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். அந்த குரூப்ல இப்போதைக்கு ஒரு 30 பேர் மட்டும் தான் இருக்கும். இட்ஸ் வெரி க்ளோஸ் நெட் கம்யூனிட்டி. தேர்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் இன் ஓப்பன் சோர்ஸ். எப்படின்னா நிறைய கிட்டப்ல கான்ட்ரிபியூட் பண்றது, நம்ம கிரியேட் பண்ற டூல்ஸை வந்து பப்ளிக்கா ரிலீஸ் பண்றது, நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட், அதர் தமிழ்நாடு கார்பரேஷன், எஜுகேஷன், எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய டூல்ஸ் பில்ட் பண்றதுக்கான திட்டம் இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ஓப்பன் சோர்ஸாக நம்ம பண்ண போகிறோம். அப்புறம் சப்போர்ட்டிங் வெஞ்சர்ஸ், ஸ்டார்ட் அப் வெஞ்சர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கான மென்டர்ஷிப், கைடன்ஸ், ஒரு வழிகாட்டியாக வந்து இந்த கம்யூனிட்டி இருக்கும். அப்புறம் லோக்கல் ப்ராப்ளம்ஸ். ஓகே, நம்ம பட்டர்ஃப்ளை அந்த ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி நிறைய லோக்கல் ப்ராப்ளம்ஸ் எடுத்து ஒரு ஹேக்கத்தான் மோட்ல வந்து ஏஐல சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அட்வான்ஸ்மெண்ட் இன் தமிழ் டேட்டா அண்ட் என்எல்பி. ஸோ இந்த 6 வந்து முக்கிய குறிக்கோளா வச்சு நம்ம ஈவெண்ட்டை வந்து நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய சாப்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை, மதுரை, இந்த மாதிரி 5 சாப்டர் பிளான் பண்ணியிருக்கோம். சென்னையில மட்டும் சில ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். பட் கூடி சீக்கிரத்துல நம்மளுடைய மெகா ஈவெண்ட், பிசிக்கல் ஈவெண்ட்ல எல்லா சாப்டருக்கான லீட், அவங்களுக்கான பிளான், கேலண்டர், ஈவெண்ட் என்னென்னலாம் பண்ண போறாங்க, எந்த காலேஜ் ஆர் எந்த கம்பெனி வந்து அதை ஹோஸ்ட் பண்ண போகுது, அதை வந்து நம்ம வெளியிடுவோம். உங்களுக்கு யாராவது இதுல இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கும் எங்க டீமுக்கு ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ கம்யூனிட்டி கோல்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸ்கில்டு மேன் பவர் கிரியேட் பண்ணணும், கனெக்டிங் அகாடமியா இண்டஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ், சால்வ் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ், கனெக்ட் ஏஐ என்தூசியாஸ்ட் இன் ஆர் ரீஜன் அண்ட் ஏஐ ரிசர்ச் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம், இது எப்படி இந்த கோல்ஸ் எப்படி அட்டைன் பண்றதுன்னா, ஒர்க் ஷாப்ஸ், மீட்டப்ஸ், ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் இன் டிஸ்கார்ட் அண்ட் வாட்ஸ்அப் சேனல், ஒன்-டு-ஒன் லேர்னிங் அசிஸ்ட், கேகல் காம்படிஷன்ஸ் இந்த மாதிரி எடுத்து ஒட்டா சால்வ் பண்றது, ஹேக்கத்தான், ரீசர்ச் மென்டர்ஷிப் அண்ட் மாஸ் எஜுகேஷன். ஸோ இதெல்லாமே வந்து சில சின்ன சின்ன டாஸ்க் தான் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஏன் ஒய் கம்யூனிட்டிஸ், இந்த கம்யூனிட்டியில பார்ட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன அப்படின்னா, ஃபார் எஜுகேஷன். ஓகே, வந்து லேர்னிங். ஓகே, ஏன்னா ஏஐல ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனலா இருக்கிற எங்களுக்கே வந்து அப் டு டேட்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நோ ஒன் பர்சன் கேன் லேர்ன் ஆல் ஆர் லேர்ன் எவ்ரி திங் பை ஹிம்செல்ஃப். அவனாலேயே படிக்க முடியாது. ஸோ இந்த கம்யூனிட்டி வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்மா இருக்க போகுது. செகண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ்க்கான ஒரு ஃபோரமா இருக்க போகுது. தேர்ட் ரெகக்னிஷன். நீங்க வந்து நல்ல குவாலிட்டி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி எங்க பிளாட்ஃபார்ம் மூலியமா உங்களை வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாங்கிற எல்லா முயற்சியும் நாங்கள் இருக்கும். நெட்வொர்க்கிங், நிறைய பீப்புள், ஏன்னா சொல்ல போனா ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப்பா ஆரம்பிச்சது
கனித்தமிழ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து எங்களுக்கு அமைஞ்சது லாஸ்ட் மந்த். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட தமிழ்ல வந்து ஒரு ஜாம்பவான்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஈவெண்ட்ல நம்ம கம்யூனிட்டியில இருந்து அபிநந்தன், ராஜு, அபிநயா, நாங்கெல்லாம் போய் அந்த ஸ்டேஜ்ல நம்ம கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அந்த நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப மிக முக்கியமானது. அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு உதவியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கெட்டிங் ஹையர்ட். ஓகேங்களா. ஸோ இதுல நிறைய ஸ்டார்ட் அப்ஸும் இதுல பார்ட்டா இருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பும் வந்து கிடைக்கும். பட் ஏன் அப்படின்னா, ஏன் வந்து நம்ம ப்ரீசியஸ் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவும் பண்ணணும்? ஏன் மீட்டப்ஸ் பண்ணணும்? ஏன் டிக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நிறைய, ஏன்னா இது நிறைய ப்ரிப்பரேஷன். ஒரு 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 கேன்வால ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணோம்னாவே ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். ஏன் இதெல்லாம் பண்ணி ஏன் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய 5 இயர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் புரிஞ்சது, தெரிஞ்சுக்கிட்டது, கம்யூனிட்டி thrives on a simple principle: contribute with open hands and the world open its door in return. ஓகே. நீங்க வந்து உங்களால முடிஞ்ச ஒரு ஒரு சின்ன எஃபர்ட், ஒரு 10 எஃபர்ட் நீங்க போட்டீங்க அப்படின்னா அது இன் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரு 100x ஆவோ இல்லை ஒரு 1000x ஆவோ உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். ஸோ அதுதான் கம்யூனிட்டியோட கோர் பிரின்சிபால். ஓகே. ஸோ வணக்கம். ஐ திங்க் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துட்டேன். ஸோ ஏ தமிழோடும் நம்ம எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் இந்த மீட்டிங் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஏ தமிழோட தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கம்யூனிட்டியில் பார்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப நன்றி.